திருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஜனவரி மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் பாக்கியத்தில் சும்மா ஒரு கிரகம் இருந்தாலே அது பலம்தான். ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்மெண்ட். உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமான ஒரு ஸ்தானம். அங்கே 4 கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 12ல் சனி பகவான், 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம் இருந்துட்டு இருக்கு. தொழில் அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ப்பதற்கு நல்லவர் போல தெரியக்கூடிய நபர்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. நல்ல உறவுகளை வெளியே தள்ளிவிட்டு, தொழில் ரீதியாக நல்ல மனிதர்களை, நல்ல உறவுகளை வெளியே தள்ளிவிட்டு, நம்பக்கூடாத ஏமாற்றக்கூடிய எண்ணமுடைய நபர்களை உங்களுடைய தொழிலில் உட்புகுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி ஏற்படுத்தி தரும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அந்த விஷயத்தில். ஏமாற்றங்களை தேடி செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம் அது. அதே போல் சூரியன் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உச்சபலம் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியை அந்த செவ்வாய் பார்க்குது. ஸோ அப்போ இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செவ்வாயால் கிடைக்கிறதுக்கு காத்திருக்கு. செவ்வாய் மட்டும் அங்கே இல்லை, கூடவே சூரியன் திக்பலம் 10ல் இருந்தால், ஸோ சூரியன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடவே செவ்வாய் இருக்கு. 5, 10 தொடர்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் லக்னாதிபதி தொடர்பு கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு சூழ்நிலை இருக்குது 15ஆம் தேதிக்கு மேலே. அடுத்ததாக புதன் பகவான் 17ஆம் தேதி, ஜனவரி 17ஆம் தேதி அவரும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போது இந்த மாதத்தில் பாருங்கள், 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் அதிகமாக வேலை செய்ய போகுது மேஷத்துக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வாழ்வியல் சூழ்நிலையில் எந்த மாதிரியான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிரன் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தியிருப்பார். எங்கே போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கோம். அக்கம் பக்கம் பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கூட உங்களோட வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்து பின்னாட்களில் அவர்களுடைய உண்மை முகத்தை நம்மளுக்கு தெரிய வச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் போயிட்டு இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள். ஏன்னா 7, 9 தொடர்பு வந்துட்டாலே 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சரியான கம்யூனிகேஷன் இருக்காது. வாழ்க்கை துணை நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை முன்னெடுத்து வைப்பாங்க. நம்மளுக்கு அதை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அது எகெயின்ஸ்டாகவே இருக்கும். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையோடு போயிட்டுருக்கோம். என்னதான் இருந்தாலும் துணை நம்மளை தேடி தான் வர்றாங்க, நம்மளை விட்டு விலகலை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனோட வண்டி நகர்ந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு.
இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய தாயாருக்கும் அவர்களுடைய தாய் வழி உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. அது வாழ்க்கை துணை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, அவங்க அம்மாவுக்கும் அவங்களுடைய அம்மா வழி உறவுகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புரிஞ்சுக்காம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அந்த கோவம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை செவ்வாய் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் 15ஆம் தேதிக்கு மேலே. இப்போ துணையோடு எந்த அளவுக்கு அனுசரித்து போகணுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத அந்த சுக்கிரன் சொல்கிறாரு. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிறைய பேர் கூட்டு தொழில் செய்வாங்க, புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் அந்த தொழிலை கொண்டு போகணும், புதுசாக ஒரு ஃபீல்டை உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ மெடிக்கல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஒட்டின மாதிரியே ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, இல்லை ஒரு அலோபதி மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்னா கூடவே சித்தாவோட சில பொருட்கள் அந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ அதை ஒட்டினார் போலவே புதுதாக ஏதாவது வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அமைப்புகளாக நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த மாதமே உங்களுக்கு கையில் காசு பணம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய காத்திருக்கு. அதே நேரத்தில் இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா.